லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி கிராக் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அதை நல்லா ரீட் பண்ணி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல எது தெரிஞ்சது தெரியாததுன்னு லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக்ல இருந்து நம்ம எப்படி இருக்கும் அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பார்ட் பை ஹோல் இன்டூ 100. இந்த பார்ட்னா என்ன, ஹோல்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தமா 80 பேர் இருக்காங்கன்னா அதுதான் ஹோல். அதுல பசங்க ஒரு 60 பேர் இருக்காங்க, அதாவது 60 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு பார்ட். 60ங்கிறது அந்த ஹோல்ல ஒரு பார்ட். அப்ப மிச்சம் இருக்குது என்ன? அது ரிமைனிங் பார்ட். அது யாரு? கேர்ள்ஸ். அந்த ரிமைனிங் பார்ட் எவ்வளோ? 20. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் கொடுத்து ஒரு பார்ட்டுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா, அதாவது இப்போ 80ல 60ங்கிறது நம்பர், இதை பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா அந்த 60 பேர் எத்தனை பர்சன்டேஜ்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பார்ட் இருக்க வேண்டிய இடத்துல 60 போடணும், ஹோல் இருக்க வேண்டிய இடத்துல 80 போடணும், இன்டூ 100 போட்டா அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கிடைக்கும். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75%. சரியா? அப்போ பார்ட்டுக்கும் பார்ட் பர்சன்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் டாபிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் சில டாபிக்ஸ்ல இருந்தும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்க கையில ஒர்க் ஷீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எப்படி ஃபார்முலால அப்ளை பண்றது அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A dress you love is originally priced at 800 but is now on a 20% discount. What is the final price you pay for the dress? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெஸ்ஸோட பிரைஸ் கொடுத்துட்டாங்க 800. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட்ங்கிறது ஒரு கீவேர்ட். ஒரிஜினல் பிரைஸ் அப்படின்னா அது காஸ்ட் பிரைஸா இருக்கலாம், இல்ல மார்க்கெட் பிரைஸா இருக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன? டிஸ்கவுண்ட் போனதுக்கு அப்புறம் ஃபைனல் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க, அது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்க்கு நம்ம ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று அந்த 800ல இருந்து 20% வேல்யூ கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா 100%ல 20 போனா எவ்வளோ? 80%. அந்த 80% எவ்வளோங்கிறத டைரக்டா கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதை நீங்க ரீட் பண்ணோன்னே என்ன ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The interest earned on rupees 25,000 in 5 years at simple interest is rupees 1,500. What is the rate of interest? இதுல பார்த்தோன்னே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டு தான் மெயினான கீவேர்ட். ஓகேவா? அப்போ என்ன தெரியணும்? அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடணும். அப்புறம் அடுத்து நீங்க யோசிக்க வேண்டியது அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா கொஸ்டின்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து ஆன் எதுல? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? rupees 25,000. அண்ட் ஆன்னா என்ன மீனிங்னா 25,000ல இருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 25,000 தான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். எத்தனை வருஷத்துல? 5 இயர்ஸ். அப்போ 5 இயர்ஸ்ங்கிறது டைம் பீரியட். ஓகேவா? அண்ட் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துட்டு அதுல நீங்க இப்ப என்னென்ன லிஸ்ட் பண்ணுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப அதை போட்டுருவீங்க. அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், இயர்ஸ் தெரியும். கண்டுபிடிக்க வேண்டியது ஆரோட வேல்யூ. ஓகேவா? அப்போ அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைனலா இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துக்கலாம். To have a rectangular box that measures 10 cm long, 5 cm wide and 3 cm tall. ஓகேவா? And you want to paint all the visible surfaces excluding the bottom. Visible surfacesனா நமக்கு தெரியுற பகுதி மட்டும். What is the total area in square centimeters you need to paint? ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸை நம்ம பெயிண்ட் பண்ண போறோம்னு கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்னா ஒரு சாக்பீஸ் பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பாக்ஸுங்கிறப்போ அது 3 டைமென்ஷனல் ஆயிடும். அதுல லென்த் இருக்கும், விட்த் இருக்கும், ஹைட்டும் இருக்கும். ஸோ இது 3 டைமென்ஷனல். அப்போ என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம பாக்ஸை பெயிண்ட் பண்ண போறோம். அப்போ பாக்ஸ்ல வந்து இது கீழே இருக்கு அப்படின்னா கீழே இருக்க அந்த பக்கம் நமக்கு தெரியாது. பட் அந்த சுத்தி இருக்கிற 4 பக்கமும் மேல இருக்கிற அந்த ஒரு பக்கமும் நமக்கு விசிபிளா தெரியும் இல்லையா? அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கும்.
அதுல நம்ம பெயிண்ட் பண்ண போறது எவ்வளவு 5 சைடு. அப்போ நம்ம சுத்தி இருக்கிறது அப்படிங்கிறப்ப என்ன ஃபார்முலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வச்சு நீங்க அது என்ன ஃபார்முலான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுல இன்னொன்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த டோட்டல் ஏரியாவோட ஃபார்முலாவை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுல இருந்து அந்த எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய பார்ட் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ல என்னென்ன கொடுத்தாங்க, ரெக்டாங்குலர் பாக்ஸ்ங்கிறது ஒரு, அதை பார்த்தோன்னே கியூபாய்டு பாக்ஸ். எப்பயுமே பாக்ஸை வந்து கியூபாய்டுன்னு சொல்லுவோம். அது ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா கியூப்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ரெக்டாங்குலரா இருக்கனால கியூபாய்டு. அப்ப அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே, கியூபாய்டோட ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு மெயினா ஒரு சைடு கீழே இருக்க பார்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதாவது அந்த பார்ட்ல பெயிண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா கீழே இருக்கிறது பார்க்க மாட்டோங்கிறனால எக்ஸ்க்ளூட்னா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதை நீக்கிடணும், அந்த பார்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், அந்த மிச்சம் இருக்க 5 பார்ட், அந்த 5 சைட்ஸை நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ்ங்கிறது என்னன்னா இந்த 6 சைடோட ஏரியாவும் சேர்ந்தது. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கீழே இருக்க அந்த ஒரு சைடை மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ பாட்டம் சைடு என்ன வரும்னா நமக்கு லென்த்தும் விட்த்தும் மட்டும் வரும். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இந்த லென்த் அண்ட் விட்த்தை மட்டும் தனியா கண்டுபிடிச்சு அதை இதுல மைனஸ் பண்ணா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2 × LW + LH + WH. இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து 6 சைடுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இதை இங்க கொஸ்டின் படி என்ன பண்ணணும், ஒரு சைடை மட்டும் மைனஸ் பண்ணணும், ஏன்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த சைடு நீக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த சைடு என்னதுன்னா எல்லும் டபிள்யூ. ஸோ அந்த சைடுக்கு தனியா வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த எல்டபிள்யூட வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ புரியுதா அந்த கொஸ்டின் எப்படி ரீட் பண்ணணும், அதுல இருக்க வேர்ட்ஸ் எப்படி பிக் பண்ணணும், மெயினானது என்ன ஃபார்முலாவுக்கு மெயினா அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். லாஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸோட பர்சன்டேஜ் ஃபார்முலா அந்த மாதிரி ஞாபகம் வரணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்க்குறப்போ அதோட ஃபார்முலாஸை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஓகேவா, இந்த மாதிரி அந்த கீவேர்ட்ஸை வச்சு ஃபார்முலா என்னங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாத இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கீழே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன மெத்தட்ல நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் சம்ஸும் சால்வ் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த ஃபார்முலால எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் மட்டும் நீங்க இன்னைக்கு செய்யுங்க. ஓகேவா, தேங்க்யூ.